திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று திருமறைக்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எந்த பதிகத்திலையும் இதை காண முடியாது. இது வெள்ளிப்பாட்டு என்று சில பதிப்பில் பிற்சேர்க்கையாக சொல்லியிருக்காங்க. வெள்ளிப்பாட்டு ஞானசம்பந்த பெருமானாலே பாடப்பட்டது. திருமறைக்காடை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அதனால உங்களுக்கு அந்த மறைக்காட்டிலே உள்ள இந்த பாடலை நம்ம பார்ப்போம். கொங்கண மலர்கள் மேவும் குளிர் பொழில் இமய பாவை பங்கனா உருவினானே உமிழும் வெம்மை செங்கனா அரவம் பூண்ட திகழ்மறை காடமர்ந்தாய் அங்கனா இது அன்றோத எமை ஆள் உகக்குமாரே. கொங்கண மலர்கள் தேனில் இறங்கியிருக்கக்கூடிய மலர்களாகிய மலர் சோலைகள் அவைகளெல்லாம் பொருந்தி இருக்கிற குளிர் பொழில் குளிர்ந்தே பொழில் இமயப்பாவை இமயவர அரசனுடைய மகள் இமயப்பாவை பங்கானா அந்த மலைமகளை இடது பாகத்திலே உடையவன் அல்லவா. அப்படி பங்கானா உருவினானே பருமணி உமிழும் நல்ல மணிகளை எல்லாம் உமிழக்கூடிய அளவுக்கு வெம்மை செங்கானா. செங்கனா சிவந்த கண்கள், செங்கன் செம்மை கண். செங்கனா அரவம் உண்ட அரவம் பாம்பினை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே திகழ் மறைக்காடு அமைந்தாய். திருமறைக்காற்றிலே அமர்ந்திருக்கிறாய். அங்கனா இதுவென்றோ தான் எம்மை ஆளுகக்குமாறு வைப்பது இதுவென்றோ என்று பாடுகிறார். பாடலை மீண்டும் நாம் பாடி மகிழ்வோம். கொங்கண மலர்கள் மேவும் குளிர் பொழில் இமய பாவை பங்கானா உருவினானே பருமணி உமிழும் வெம்மை செங்கனா அரவம் பூண்ட திகழ்மறை காடமர்ந்தாய். திருமறை காட்டிலே அமர்ந்திருக்கின்ற எம்பிரானே அங்கனா இதுவென்றோ தான் எம்மையால் உரைக்குமாறு இதுவென்றோ என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்கள்
இச்சேர்க்கையிலே 3ஆம் திருமுறையிலே கொல்லிப்பண்ணிலே உள்ள வெள்ளிப்பாட்டினை இந்த பதிகம் முழுமையும் நீங்கள் பெருமானிடத்திலே முன்னிலையிலே பாடி அவனை புகழ்ந்து உரைத்து பேராற்றல் மிக்க பேரருளை பெற்ற நாம் பெற்று அகமகிழ்வோம், மகிழ்விப்போம், வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். நாளும் நீங்கள் கேட்டு மகிழ்கின்ற இந்த காணொளியை அடியார்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் திருமந்திரச் சுடர் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.